சார் சார் இதில் நிறைய விஷயங்கள் சார். எங்களுக்கு இந்த பணம் கொடுக்கல, அதை நாங்கள் வலியுறுத்துவோன்னு சொன்னது, நிதி பகிர்வில் இருக்கக்கூடிய குறைபாட்டை பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் அழுத்தம் தருவோம் அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் சம்பிரதாயமான வார்த்தைகள் தான். ஆனால் லா அண்ட் ஆர்டர் விஷயம் குறித்தோ அல்லது போதைப்பொருள் புழக்கம் குறித்தோ கடந்த காலங்களில்னா சார் யார் வேணால் உட்காந்துட்டு போட்டோம், கவர்மெண்ட்டை நடத்திட்டு போட்டோம், ஆனால் வேலை செய்ய போகிறது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான், எம்எல்ஏவோ அமைச்சர் பெருமக்களோ கிடையவே கிடையாது. ஆனால் இந்த கவர்னருடைய உரையில் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் கடந்த அரசு சரியாக செயல்படல அப்படிங்கிறதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? இது எல்லாமும் கூட இந்த உரையை முழுமையாக படித்து சென்றதற்கு ஒரு காரணமா சார் கவர்னர்? அதாவது கவர்னர் முறையாக படித்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம், படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் ப்ராப்ளம். இது என்னன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு காலையில் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தாவேகா அரசுக்கு எதிராக நாங்கள் நடத்தணும். பாலியல் வன்முறைக்கான அந்த இதுக்கு இவங்க இன்னும் வரையும் சரியாக நடவடிக்கை எடுக்கல. நியூஸ் கூட போடலன்னு நினைக்கிறேன், யாரும் செய்தி கூட போடல. எல்லாருக்கும் வந்திருக்கு, பேப்பர் படிக்கிறீங்க, இப்போ ஒரு பக்கம் செய்தி வந்திருக்கு பேப்பரில், டிவிலேயே ரிலே ஆயிருக்கு, லைவாக இருக்கு. அதில் எங்களுடைய மாநில தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த அரசாங்கம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நடந்துருக்குன்னு ஒரு இதை குறிப்பிட்டிருக்காங்க. 24 மணி நேரத்தில் 12 கற்பழிப்பு நடந்துட்டு இருக்குன்றது புள்ளி விவரத்தையும் சொல்கிறாங்க. இது தாவேக்காவுக்கு எதிராக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய எங்களுடைய மாநில தலைவர் நாயனாருடைய தலைமையில் எல்லாரும் போராட்ட களத்தை வச்சு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் வச்சோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்தது, சென்னையிலே 3 பாயிண்டில் நடந்தது. சரிங்களா? அப்போ இவங்க எதை நோக்கி இவங்க நகர்றாங்கன்னா, எப்பொழுதுமே அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பிஜேபியை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும், அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஒரு ஒரு அரசியல் களத்தில் ஒரு எதிரியை உருவாக்குறத நகர்த்த முடியும். இப்போ நீங்கள் அங்கே தானே கூட்டணியில் இருக்கிறீங்க, போங்க விஜய் சாரை பிடிச்சி கேளுங்க, என்னங்க நீங்கள் பிஜேபியோட அண்டர் டீலிங்கில் இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு அண்டர் டீலிங் மாதிரி உங்களுக்கு தோணுச்சா வெளியில் வாங்க, அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணிட்டு. யார் வேணான்னு உங்களை பிடிச்சிட்டு அப்படியே கட்டி போட்டா வச்சுருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனசில் தோணுச்சு. கவர்னர் உரையை முழுசாக அவர் படிச்சுட்டாருன்னா அவருக்கு எழுதி கொடுத்தது கடகடன்னு படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாரு அவர். அதுல மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்களையும் சேர்த்தா அவர் படிக்கிறார். இது என்ன பண்றது, கல்வியை இப்போ மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் கொண்டு வரது படிக்கிறாரு. இந்த மத்திய அரசு சம்ஸ்கிருத அபியான் திட்டத்தில் நிதியை விடுவிக்கணும், இருமொழி கொள்கைகள் தான் எங்க கொள்கைன்னு படிக்கிறாரு. அப்ப எல்லாத்தையும் அவர் படிக்கிறார். ரைட்டா? அவர் எழுதி கொடுத்ததுல எதனா ஒரு சேஞ்சஸ் இருக்கா? இப்போ ஆலன் ரவி இப்போ சில பெரியார் போன்றவருடைய பேரை படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணாரு, அது ஒரு ப்ராசஸ். அவர் நம்ம தேசிய கீதத்தை பாடணும் அப்படின்றப்போ ஒரு வெளிநடப்பு செஞ்சார், அது அவருடைய இது. இதில் முழுசா படித்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, படிக்கலனாலும் பிரச்சனைனா இதில் என்ன அண்டர் டீலிங் எனக்கு புரியல. அந்தந்த கவர்னருக்கு உண்டான அதிகாரத்தை அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன அழுத்தம் கொடுக்குது? அழுத்தம் கொடுத்தா இங்கே இருக்கக்கூடிய கவர்னருக்கு மூலம் தாவேக்காவை நம்ம நெருங்கினா நாங்கள் எங்கள் நடுரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணோம், என்ன வேலை வெட்டி இல்லாமல் எல்லாருமே இருக்கிறோம். எங்களுக்கு அதுதான் சார் புரியல. நீங்க அந்தாண்ட இந்தாண்ட விட்டு படிச்சிடுறீங்க, அந்தாண்ட போராட்டம் பண்ற மாதிரி ஒரு ஆக்ட் பண்றீங்க, அதுதான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு. சார் இங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் எங்க இருக்கிறதோ அந்த காங்கிரஸ் தான் பிஜேபியை பொறுத்தவரை பிரதான எதிரி. ஓகே, ரைட்டுங்களா? இங்க திமுக வீழ்த்தணுன்றதை நம்ம நினைச்சோம், அது எடப்பாடி மூலம் வீழ்த்தணும்னு நினைச்சோம், இது திமுக வீழ்த்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா எங்களுடைய தேசிய கட்சி பிடிச்சவரையும் மாநில கட்சியில் இருக்க எந்த கட்சியும் பிரதான எதிரியா கொண்டு வரவே மாட்டாங்க. காங்கிரஸை நோக்கி தான் நாங்க நகருவோம். இதுதான் ப்ராசஸே. இதுல நீங்க எல்லாத்துக்கும் பிஜேபி கிட்டே ஏன் சுத்துறீங்க? இப்படி திமுக காரங்க பிஜேபி கிட்டே சுத்தி தான் நீங்க ஆட்சி இழந்திருக்கிறாங்க. 27 இடத்துல போட்டிக்கிட்ட எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ப்ராசஸ் பண்ணதுனாலதான் இடையில ஒருத்தர் புது ஆட்சி அமைச்சிட்டாரு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் கட்சி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், காங்கிரஸ் எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர்கள் விழுந்தே விட்டார்களா, அவங்களை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க காலில் விழுந்துட்டாங்க, தொபுகடின்னு இருக்கிறாங்க, அவங்க கிட்டத்தட்ட தாவேக்காவோட அடிமை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்கள பத்தி சொல்ல மாட்டேன். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் 2 கம்யூனிஸ்டும் ஆத்துலயும் ஒரு காலு சேத்துலயும் ஒரு காலு. இன்னைக்கு நாங்க கூட்டணியில் இருக்கிறோம், நாங்க பரிசீலிப்போம், இல்ல நாங்க கூட்டணியில் தான் இருக்கோம், இல்ல ரப்பர் வச்சு அழிச்சிருங்க, நாங்க என்னன்றதை 2 நாள்ல சொல்றோம், இல்ல மறுபடியும் நாங்க கூட்டணியில் தான் இருக்கோம். ஒரு நிலையான நிலைப்பாடு எதுவுமே கிடையாது. ஏன் அது கிடையாதுன்னா அவங்களுக்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து நிலைக்குமான்ற பயம் இருக்கிறது.
ரொம்ப நாளா நம்ம வந்து கூட்டணியில் வைத்து அவர்கள் மூலம் வந்து பானை சின்னத்தை வந்து தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் பெற்று 8% ஓட்டை பெற்று நம்ம வந்து 2 எம்பியை பெற்றமே, அந்த கட்சிக்கு துரோகம் அழிச்சு இங்க வந்துட்டோமே, நாளைக்கு தாவேக்கா நம்மளை கழட்டி விட்டுட்டு போயிட்டா நம்ம திமுகவும் போக முடியாது, எதுவும் போக முடியாது. இப்பயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்க பாதி பேரை திமுக சுவாகா பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தர உள்ள கூப்பிட்டே இருக்காங்க, எல்லாரும் போறாங்க. நீங்க ஷானவாஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா, திருச்சி கிழக்கு தேர்தல தனியா அமைப்பு ஆரம்பிச்சு தனியா கட்சி ஆரம்பிச்சு அவர் போட்டி போறப்ப செய்தி வருது. நீங்க ஜூனியர் வீடு படிக்கிற பழக்கம் இருந்தா சாரை போய் பார்த்து படிக்க சொல்லுங்க, ஜூனியர் வீடு படிக்கிற பழக்கம் இருந்தா சாரை படிக்க சொல்லுங்க. நான் எனக்கு அது பழக்கம் இருக்கு, அதனால நான் சொல்றேன். நீங்க மேற்கோள் காட்டுறத சொல்லுங்க, நான் தான் பேப்பரோட சொல்றேன். இன்னைக்கு போராட்டம் நடந்ததுக்கு தாங்க பேப்பர் காட்டுறேன். ஃபுல் ஒரு பக்கத்தில் இருக்கு போராட்டம், தாவகா பத்தி எங்களோட மாநிலத்தில் என்னென்ன பேசியிருக்காருன்னு, ஷானு நவாஸ் என்னென்ன பண்ண போறான்ற ப்ராசஸை ஆதவஜனா தான் அவரை இயக்குறான்ற முதற்கொண்டு 2 பக்கம் ஆர்டிகல் இருக்கு. படிக்க போய் அரசியல் கட்சிகளா இருக்கீங்க, படிக்கவங்க நான் என்ன பண்ண முடியும்? அப்ப நீங்க உள்குத்துல எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்பயும் ஊர்கா மாதிரி பாஜகவை தொட்டுக்கிட்டே அரசியல் பண்ணி தான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இங்கேயும் போக முடியாத, இங்கேயும் அங்கேயும் போக முடியாம தவித்து கொண்டிருக்கிறீர்கள். ஓகே.